நாங்க ஏன் இப்படி இருக்கோம், எங்களால ஏன் இந்த கபடி மட்டும் ஒழுங்கா விளையாட முடியல? வேற எல்லா விஷயத்திலயும் ஒற்றுமையா இருக்கும், ஆனா அந்த கபடியில மட்டும்தான் அடிக்கடி சண்டை வருது. கபடியே வேண்டாம் நிலைமைக்கு போயிருது. ஆனா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே கபடி தான். எனக்கு தெரிஞ்சு கபடியை பொறுத்த வரைக்கும் வீரமும் விவேகமும் தேவை. ஒருத்தனோட வீரம் இன்னொருத்தனுக்கு கோவத்தை உண்டாக்குது மட்டும் நல்லா தெரியுது. காரணமே இல்லாம சண்டை வரும். ரைடு வரும்போது பிடிச்சு வெளியே தள்ளிட்டு அவன் வேனுக்கு நின்று அடிச்சு வெளியே தள்ளிதான் சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எதுக்காக சண்டை வரும். அதுக்குனாலே கொஞ்ச நாள் விளையாடாம இருப்போம். அப்புறம் எப்படியோ ஒன்று சேர்ந்து விளையாடும், மறுபடியும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். போதும்பா போதும், இதுக்கப்புறம் கபடியே வேண்டாம் சொல்லிட்டு லாஸ்டா மே மந்த் விளையாண்டு அதுக்கப்புறம் விளையாடவே இல்லை. அப்புறம் எதுக்கடா கிரவுண்டை ரெடி பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களால உண்மையை சொல்ல போனா கபடியை விடவே முடியல. கபடி என்பது நம்ம தமிழர்களின் வீர விளையாட்டு, நம்மளோட அடையாளம். அதை எப்படி விட முடியும்? அது மட்டும் இல்லாம எங்க ஊர் சின்ன பசங்க சும்மா தெருவில் கபடி விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு கிரவுண்டை ரெடி பண்ணும். நாங்க கபடி விளையாண்டாதான் அடுத்த தலைமுறைக்கு கபடினா என்னன்னு தெரியும். அதுக்காண்டி அவங்களுக்காண்டி ஒரு கிரவுண்டை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டோம். அந்த சின்ன பசங்க கபடி விளையாடுறத பார்க்கும்போது எங்களுக்கே விளையாடணும்னு தோணுது. அதான் நாங்க வெட்டியா உட்காந்துருக்க இடத்து பக்கத்துல கிரவுண்டை ரெடி பண்ணிட்டு இனிமே ஒற்றுமையா கபடி விளையாடுவோம்னு நினைக்கிறேன்.